வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்காக கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த டோக்கன்னா என்ன? அந்த டோக்கன் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க? ஏன் கீழே டோக்கன் கொடுக்குறாங்க? அந்த டோக்கன் வாங்கினா சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்க? எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க? இதற்கான டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலையில் பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக போய் ஒரு நாளைக்கு 70,000 பேர் 80,000 பேர் சுவாமி தரிசனம் பார்க்க போகும்பொழுது இதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கனுங்கிறது. ஏற்கனவே மதியானம் 2 மணிக்கு மேலே 300 ரூபா டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிக்கெட் உள்ள பக்தர்கள்லாம் ஒரு நாளைக்கு 20,000 பேர் கிட்டத்தட்ட அவங்க தனியாக தரிசனம் பார்க்க வருவாங்க. இதுமாதிரி கால நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரேக் தர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சேவைகளுக்குள்ள தர்ஷனம்லாம் இருக்குது. இது இல்லாமல் சாதாரண பொது பக்தர்களும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. இந்த மாதிரி வர்ற பொது பக்தர்கள் டிக்கெட் இல்லாமல் மேலே ஏறி வர்ற பக்தர்கள் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன். இது என்னென்னா, கீழே திருப்பதிலேயே அவங்களுக்கு மேலே பக்தர்கள் வர்றதை தடுக்கிறதுக்காக மேலே மணிக்கணக்கில் இல்லை நாள் கணக்கில் காத்திருக்காமல் கீழே அவங்களுக்கு டைம் போட்டு டோக்கன் கொடுத்துட்றாங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் மேலே வந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த எஸ்எஸ்டி டோக்கனுங்கிறது. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். ஸ்லாட்டடு சர்வ தர்ஷன். ஸ்லாட் போட்டு சர்வ தர்ஷன் பார்க்குறது தான் இது. பொது தரிசனம் தான் இது. ஆனால் ஸ்லாட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்க்கு நீங்கள் தரிசனம் பார்க்க வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அது. அந்த டைமிங்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் சுவாமி தரிசனத்தை பார்க்குறதுக்கு 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம். அந்த மாதிரி கீழே டோக்கன் போட்டு கொடுக்குறது தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், இந்த 3 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 15,000 டோக்கன்லேருந்து 20,000 டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்மரில் மட்டும் இது அதிகமாகுங்க. சம்மரில் 30,000 டோக்கன் வரைக்கும் கொடுப்பாங்க. சாதாரண நாட்களில் விடிய காலையில் 3 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போ முடியுதோ அதோட முடிச்சிடுவாங்க. சமயத்தில் 6 மணி 7 மணிக்கு முடிஞ்சிடும். சமயத்தில் காலைல 9 மணி வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கும். வர்ற பக்தர்கள் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அதை பொறுத்து தான் அது மாறும். சனி ஞாயிறுகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை 2 விதமாக டிக்கெட் கொடுப்பாங்க. மொத்த டிக்கெட்டில் சரி பாதி டிக்கெட் என்றைக்கு நம்ம டோக்கன் வாங்குகிறோமோ அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. பகல்லலாம் கொடுக்க மாட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் டைம் போட்டு உங்களுக்கு இங்கேயே டிக்கெட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அப்போ மீதி டிக்கெட்டு மறுநாள் காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்லாட்டே கொடுப்பாங்க. இங்கே முதல் நாள் சாயங்காலம் 7 மணி 8 மணி, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் 3 மணி 4 மணி, இந்த மாதிரி தான் இங்கே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு 15,000லேருந்து 20,000 டிக்கெட் வரைக்கும் இருக்கிற கூட்டத்தை பொறுத்து அந்த டோக்கன் கொடுக்குற நம்பர்ஸ் மாறுங்க. அது அஃபிஷியல்ஸ் அப்பப்போ முடிவு பண்ணி சொல்கிறது தான் அது. மினிமம் 15,000 டோக்கனாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த 3 இடத்துலையும் சேர்த்து. 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இங்கே 5,000 5,000 அப்படிலாம் கணக்கு கிடையாதுங்க. டோட்டலாக கம்ப்யூட்டரைஸ்டு அது. ஒரு இடத்துக்கும் 5,000 5,000 அந்த மாதிரிலாம் பிரிச்சுலாம் கிடையாது. டோட்டலாக ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இது. ஒரு கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய டிஸ்பிளேயில் கம்ப்யூட்டர் டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க. அதில் இன்றைக்கி என்ன ஸ்லாட்டு போயிட்டுருக்கு, அதில் எவ்வளோ டிக்கெட் பேலன்ஸ் இருக்குதுன்னு அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு போய் கூட க்யூவில் நிற்கலாம். இதுக்கு பக்தர்கள் பார்த்திங்கன்னா நைட்டே க்யூவில் நின்றுறாங்க. 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுனால 1 மணி 2 மணிக்கெலாம் போய் க்யூவில் நின்று அன்றைக்கி சேம் டே தர்ஷனுக்காக டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விடிய காலையில் வர பக்தர்கள் கூட கூட்டம் இல்லைன்னா போய் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சம்மர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. மற்ற நாளில் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த சம்மரில் 2 மணிக்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடிய காலையில் 6 மணிக்குள்ளார மேக்ஸிமம் டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருங்க. 30,000 டிக்கெட் கொடுத்தாலும் 30,000 விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. இங்கே ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்தாலும் சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே திருப்பதிக்கு எப்போ வேணாலும் போகலாம். அது ஒரு வரமுறை கிடையாது, அது கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் அங்கே போய் உள்ள க்யூவில் எனக்கு போக முடியாது. அவங்க 7 மணிக்கு டைம் போட்டிருக்காங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு முன்னாடி உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய போர்டில் எழுதியே போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஸ்லாட் இருக்கோ அதுலேருந்து 1 ஹவர் பிஃபோர் மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 7 மணி ஸ்லாட்டுக்கு 6 மணிக்கு நீங்கள் லைனுக்கு போனால் போதும். அதுலேருந்து மினிமம் 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம். கண்டிப்பாக ஆகுங்க. அது கூட்டத்தை பொறுத்தான். அது சமயத்தில் ஒரு 3 மணி நேரத்தில் கூட பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர் வரைக்கும் அந்த எஸ்எஸ்டி டோக்கனுக்கு கண்டிப்பாக தரிசனத்துக்கு ஆகுங்க. 7 மணிக்கு போனால் நைட்டு 12 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். கண்டிப்பாக அதுக்கு மேலே ஆகாது. நைட்டு ஸ்லாட் போட்டு கொடுக்குறது நைட்டு 12 மணிக்குள்ளார வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா 12:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஏகாந்த சேவையெல்லாம் நடக்கும். அதனால் 12:30க்குள்ளார அவங்கள சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சேம் டே தர்ஷனில் டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா கிடைக்கும்.
அதை விட்டா அதுக்கு அடுத்த நாள் காலையில் போட்டிருப்பாங்க 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் விடிய காலையில் நீங்கள் போய் நிற்கலாம். 1 மணி 2 மணிக்கு நீங்கள் லைனுக்கு போனீங்கன்னா அந்த 3 மணி ஸ்லாட்டுக்கு உள்ளே விடுவாங்க. எப்போ சாமி பார்த்துட்டு வரோமோ அதுதான் 6 மணி 7 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வரலாம். அது ஒரு வாய்ப்புகள் ஓரளவு இருக்குது. 7 மணிக்கு 8 மணிக்குள்ளார முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன்னு விஐபி தர்ஷன் இருக்குது பாருங்கள். அது வந்து காலையில் 6 மணியில் 9 மணி வரைக்கும் அந்த விஐபி பிரேக் தர்ஷன் இருக்கும். அந்த தரிசனம் பக்தர்கள் வரும்பொழுது பொது பக்தர்கள் அலோடு கிடையாதுங்க. அதனால் 6 மணிக்குள்ளார நார்மலாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் மேக்ஸிமம். அந்த மாதிரி தான் இருக்கும் அது. இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் நீங்கள் டிக்கெட் வாங்கினோம்னா யாரெல்லாம் சாமி தரிசனத்துக்கு போகிறீங்களோ எல்லாருமே கவுண்டர் லைனில் போகணுங்க. டேரெக்டாக நீங்கள் எல்லாருமே போகணும். உங்கள் ஆதார் கார்டு எல்லோரும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆதார் கார்டு இது பதிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை விடுவாங்க. அதனால் கம்பல்சரியாக யாரெல்லாம் தரிசனத்துக்கு போகணுமோ எல்லாருமே இங்கே போகணும். யாரை ஒரு குரூப்பில் போய் எல்லாரும் ஆதார் கார்டு காமிச்சு வாங்கிட்டு வர முடியாது. யார் தரிசனத்துக்கு போகிறாங்களோ அவங்க கம்பல்சரியாக அந்த க்யூ லைனில் போய் தான் டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கீழ திருப்பதியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா டைம் போட்டு கொடுத்துறதுனால கண்டிப்பாக இத்தனை மணிக்கு நம்ம சாமி பார்த்துடலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. எல்லாருமே இப்போ இந்த எஸ்எஸ்டி டோக்கனுக்கு முயற்சி பண்ணி வாங்கிட்டு தான் மேலே ஏறி போகிறாங்க. அதுவும் இந்த சம்மரில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஐட்டங்க. கீழே நீங்கள் டோக்கனை வாங்கிட்டு அந்த டைமிங்க்கு மட்டும் நீங்கள் மேலே போனால் போதும். நீங்கள் முன்னாடியே கூட போகலாம். முன்னாடியே போய் மேலே போய் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் மேலே இருக்குது இப்போ. அதனால் நீங்கள் மேலேயும் போய் பிஃபோராக போய் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். குறிப்பிட்ட டைம் போட்டு கொடுத்துறதுனால இதுதான் உங்கள் ஸ்லாட் டைம் தெரிஞ்சிடும். இத்தனை மணிக்கு தரிசனம் நமக்கு தெரிஞ்சிடும். இத்தனை மணிக்கு நம்ம ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிறதுனால ஓரளவு இதுக்கு பிளான் பண்ணி செய்ய முடியுதுங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு நைட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கெலாம் போய் க்யூவில் நின்றுறாங்க. முதல் நாள் நைட்டே நீங்கள் திருப்பதி போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா க்யூ லைனில் போய் நின்று கண்டிப்பாக இந்த டோக்கனை வாங்கிக்கலாம். வாங்கிட்டால் விடிய காலைல நீங்கள் கீழே தங்குறதோ இல்லை மேலே போகிறதோங்கிறத நீங்கள் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிங்க. விடிய காலைல நீங்கள் 2 மணிக்குள்ளே க்யூ லைனில் இருந்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் சேம் டே தர்ஷனுக்கான டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருது. 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரிசனத்துக்கான டிக்கெட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பொது தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் டிக்கெட் கிடையாதுங்க. கிடையாதுன்னா எப்படிங்க? வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனத்துக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வியாழக்கிழமை காலையில் போய் லைனில் நின்னீங்கன்னா அன்றைக்கி வந்து அன்றைக்கி தரிசனம் டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வியாழக்கிழமைக்கு உள்ள டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலுக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் இருக்குது. அதனால் அன்றைக்கி அங்கவரதட்சணை டிக்கெட்டு கிடையாது. இந்தமாதிரி பொது தரிசன டிக்கெட்டும் கிடையாது. அன்றைக்கி காலையில் பொது தரிசனமே கிடையாது. இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் கீழே கொடுக்குற ஸ்லாட்டடு சர்வ தர்ஷன் டோக்கனு உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி முதல் நாள் நைட்டே போய் நின்று வாங்கிட்டு மேலே ஏறிப்போங்க. இது இல்லாமல் அலிபதி நடபாதைக்கு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டோக்கன் நடந்து போகிற பக்தர்களுக்காக உள்ள டோக்கன் தனியாக 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது நடந்து போகிறது கம்பல்சரி இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கும் இதே மாதிரி தான் முதல் நாள் சாயங்காலம் 10 டிக்கெட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் காலையிலேயும் டோக்கன் போட்டு கீழே கொடுத்துட்றாங்க. நீங்கள் நடந்து வேணாலும் போகலாம், பஸ்ஸில் வேணாலும் போகலாம், எப்படிலாம் போகலாம். திவ்ய தர்ஷன் அப்படிங்கிற பேரில் டிக்கெட் கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் அங்கேயும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னொரு தர்ஷன் டிக்கெட் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.